அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. சிம்மம் ராசிக்காரங்க அஷ்டம சனிய மறந்துடுங்க. அஷ்டம சனியின் ஆரம்ப கட்டத்துல குழப்பம், சந்தேகம், மருத்துவ செலவெல்லாம் ஏற்பட்டிருக்கும். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. சூரியன் உங்கள் ராசியில வலுமையா இருக்காரு. இது இரண்டும் யோக அமைப்பு தாங்க. சுக்கிரனால அடிக்கடி பயணங்கள் ஏற்படும், எதிர்பாராத செலவுகள் ஏற்படும், வண்டி வாகனங்கள்ல பழுது ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வாகனங்களை கவனமா நீங்க பயன்படுத்தணுங்க. பயணங்களின் போது நீங்க கவனமா இருந்துக்கோங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல அஷ்டம சனிய மறந்துடுங்க. அஷ்டம சனியில சிம்மம் ராசிக்காரங்க நல்லா சம்பாதிக்க போறீங்க. எதிர்மறையான விஷயங்கள் தெரிந்தாலும் அதை சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிருவீங்க. சிம்மம் ராசியில பிறந்தவங்க யாராலும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை கொண்டவங்களாய் இருப்பாங்க. ஆளுமை திறன் கொண்டவங்களாய் இருப்பாங்க. எல்லாத்தையும் முன்னெடுத்து வழிநடத்தி செல்லக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கும். நிறைய எதிரிகளும் மறைமுக எதிரிகளும் இவங்களுக்கு அதிக பேர் இருப்பாங்க. இவங்க எப்படா தடுமாறி கீழே விழுவாங்கன்னு கண்ணுல விளக்கண்ண ஊத்திக்கிட்டு எல்லாரும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. உங்க மேல உள்ள நம்பிக்கை உங்ககிட்ட எப்ப குறையுதோ அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில சரிவை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்க மேல ஒரு நாளும் நம்பிக்கையை நீங்க இழக்க வேண்டாங்க. 45 நாட்கள் அமோகமான காலகட்டமா இருக்கு. பாசிட்டிவா யோசிங்க. நெகட்டிவா பேசுறவங்க கிட்ட கவனமா இருங்க. என்னால இந்த வேலையை செய்ய முடியாது, என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது, என் வாழ்க்கையில துன்பம் நிலைச்சிருக்கும் அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனசுல நீங்க விதைக்காதீங்க. என்னால இந்த வேலையை இந்த நேரத்துல செஞ்சு முடிக்க முடியும், என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும், என் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கும் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனசுல நீங்க விதைச்சீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நீங்க வெளி வட்டாரத்துல பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் ரீதியா நீங்க கவனமா இருந்துக்கோங்க. நம்பிக்கை துரோகத்தால சிம்மம் ராசிக்காரங்களை எல்லாரும் வீழ்த்தணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு நாளும் யாராலையும் இவங்களை வீழ்த்த முடியாதுங்க. எந்த வேலை, எந்த விஷயம் எதுவா இருந்தாலும் முன்கூட்டியே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தெள்ள தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பிறந்து வளர்ந்த குடும்பத்திலேயே நிறைய எதிர்ப்புகள் வரக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க. சொந்த பந்தங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸ்மார்ட் ஒர்க் நல்லா உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்குங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 4 கிரகங்களும் வலிமையாக இருக்கும் சுப மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. செப்டம்பர் மாதம் அற்புதமான மாதமா இருக்கு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி சிம்மம் ராசிக்காரங்க ஒரு உச்சத்துக்கு போக போறீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது.
உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. எல்லா ராசிக்காரர்கள் கிட்டையும் நல்ல பண்புகளும் சில கெட்ட பண்புகளும் இருக்குங்க. கோபப்படுறது, முன் கோபப்படுறது, ஒருத்தரை உடனே நம்புறது, வார்த்தைகளை கவனம் இல்லாம சதற விடுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சிம்மம் ராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே பல மடங்கு குறைஞ்சிருங்க. உங்களுக்கு எதிரியா மாறினாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைய கரெக்டா பண்ணக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு பண்ண நல்லதை நினைச்சு திரும்ப அவங்களுக்கு நல்லது நீங்க பண்ணிடுவீங்க. அந்த மனசு இருக்கிறதுனாலதான் கடவுள் உங்க பக்கம் நிக்கிறாருங்க. சிம்மம் ராசிக்காரங்க நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு 4 கிரகங்களும் வலிமையா உங்க பக்கம் நின்னு உங்களுக்கு கை கொடுக்க போறாங்க. செப்டம்பர் மாதத்தை அற்புதமா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிடுவீங்க. நீங்க அந்த மாற்றத்தை நீங்க உங்க லைஃப்குள்ள கொண்டு வரணும். உங்க லைஃபை நீங்க அலைன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் ரிசல்ட் உங்க கையில இருக்குங்க. நீங்க யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எந்த செயலை செய்யணும், எந்த செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கோனுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் இந்த மாதம் நடக்க போகுதுங்க. கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் உங்ககிட்ட துளி கூட கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தப்பு கிடையாதுங்க. யார் யார் நல்லவங்க, யார் யார் கெட்டவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்க பழகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்காங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு. களத்திர ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காம நீங்களே செஞ்சு முடிக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுதுங்க. குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. பணவரத்து கூட போகுது. காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாற போகுதுங்க. விற்பனை அதிகரிக்க போகுதுங்க. பழைய பாக்கிகள் வசூல் ஆவதுல வேகம் காணப்பட போகுதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி கூர்மையால வேலைகளை திறமையா செய்து முடிக்க போறீங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல அமைதி ஏற்பட போகுது, நிம்மதி ஏற்பட போகுது. விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது. குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைய போறீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்ய போறீங்க. திடீர் செலவுகள் உண்டாகலாம், கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை உங்களுக்கான தனி இடத்தை அரசியல் வாழ்க்கையில பிடிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும்.
கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட போகுது. நல்ல வரவேற்பு கிடைக்க போகுதுங்க. உங்களது கலைத்திறன் வளர போகுது. மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லதுங்க. கல்வியில அதிக கவனம் தேவைங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளோட ராசி மண்டலத்துல 5வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க சிம்மம் ராசி. இந்த ராசியோட அதிபதி சூரியன் பகவானுங்க. சூரியன் சிம்மம் ராசிக்கு அதிபதியா இருக்கிறங்காட்டி இந்த ராசியை எல்லாரும் நெருப்பு ராசின்னு கூட சொல்லுவாங்க. அதிகமா கோபப்படக்கூடியவங்க சிம்மம் ராசிக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ராசியில மகம், பூரம், உத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க சிம்மம் ராசியை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடிய ராசிகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மேஷம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. சிம்மம் ராசியில பிறந்தவங்க வீரமா இருப்பாங்க, தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா முயற்சி பண்ணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட துளி கூட சோம்பேறித்தனம் இருக்கவே இருக்காதுங்க. எனி டைம் சுறுசுறுப்பா உழைச்சுக்கிட்டே இவங்க இருப்பாங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் வீண் வணக்கவலைகள் உண்டாக போகுது. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே காணாம போகுது. பணவரவு இருக்க போகுது. வாக்கு வன்மையால காரிய அனுகூலம் ஏற்பட போகுது. உங்க கையில பணப்புழக்கம் ஏற்பட போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூரங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத போட்டிகள் ஏற்பட போகுது. தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு நீங்க செய்யும் போது யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. கடன் விஷயங்கள்ல கவனம் தேவைங்க. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்துல திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்கள் வருகையால செலவு கூடும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா பயணிக்கிறது நல்லதுங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. குடும்பத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. நம்மளுடைய சிம்மம் ராசியில பிறந்த பெண்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுவாங்க. சின்ன தப்பு நடந்தாலும் அந்த இடத்துல அந்த பிரச்சனைய அந்த தப்ப தட்டி கேட்பாங்க.
சிம்மம் ராசியில உள்ள பெண்கள் சுயமா சம்பாதிக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்க. அவங்க கோபத்தை கட்டுப்படுத்தினா குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுங்க. உங்களிடம் உள்ள தவறுகளை ஒத்துக்கொள்ளணுங்க. சூழ்நிலைகள் சரியில்லாத போது அவற்றை கல்லாதது உலகளவு என்பதை மனசுல வச்சுக்கிறது நல்லதுங்க. வயதுல